Hi friends, ஏற்கனவே நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு பேட் பண்ணிட்டும் பால் பண்ணிட்டும் ஸ்டெம் பண்ணிட்டும் ஸோ என்ன கிரிக்கெட் சம்பந்தமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் ஃபேன்ஸில் வந்து கேட்டிங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு ஃபுட்பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலூன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு காற்று ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த நியூஸ் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஃபெவிகால் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபெவிகால் வந்து ஓப்பன் பண்ணி அந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஃபுல்லாக இந்த ஃபெவிகால் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மொத்த ஃபெவிகாலை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை ஃபெவிகால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய பலூன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பலூனில் ஃபெவிகால் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த பலூன் மேலே வச்சு அது மேலேயும் அந்த மாதிரி ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்புறமா அந்த மாதிரி எல்லா பேப்பரையும் எடுத்து அந்த பவுல் மேலே வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பலூன் ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டேன். இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்து தேவை. ஸோ நல்லா திக்காக இருக்க ஒரு த்ரெட்டாக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் எடுத்து அந்த த்ரெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பலூனை வந்து சுற்றி ஃபுல்லாக நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா அந்த ரெண்டு எண்டையும் வந்து நல்லா நாட்டு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா த்ரெட்டை நம்ம பலூன் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து த்ரெட்டை சுற்றிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சுற்றிட்டேன். ஸோ அந்த த்ரெட்டு பலூன் கூட ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறதுக்காக நான் ஃபெவிகாலை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிப் வந்து நான் எடுத்துருக்கேன். அதில் ஒன்று எடுத்து அதில் வந்து இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய பலூனை வந்து சுற்றி ஒரு சம டேப் போட்டுற மாதிரி அந்த பலூன் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பீஸையும் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை நம்ம ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபுட்பால் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம வச்சு விளையாடி பார்க்கலாம். ஸோ நான் ஃபுட்பால் அவ்வளோ பிளேயர் இல்லை. ஸோ இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தெரியும் சேனல் லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே தெரிஞ்ச வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோ நான் சந்திக்கிறேன். அட்லீஸ்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் திவாகர்.